ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பரலோகத்தின் திறவுகோல சாவியை கொண்டு வந்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சத்துரு உனக்கு சில வாசல் அடைச்சிருக்கலாம், வேலையின் வாய்ப்பு அடைக்கலாம், ஆசீர்வாதத்தின் காரியத்தை அடைக்கலாம், திருமண காரியத்தை அடைக்கலாம், குழந்தை பெற்று எடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அடைக்கலாம், மேற்படிப்புக்கு போகக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை அடைக்கலாம். ஆனால் இந்த மாதம் என்ன செய்றாருன்னா, இயேசு வந்தார். அவர் திறவுகோலை கொண்டுட்டு வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே வாசல் என்று சொல்லி அந்த கதவுகள் எல்லாம் அவர் திறக்கிறார். திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான மகனே, மகளே, எனக்கு தந்திருக்கிற என் ஜனங்களே, என் மக்களே, உங்களை பார்த்து ஆவியானவர் தைரியமா என் கூட பேசினார். உங்களுக்கு இந்த மாதம் திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் என்னுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை உயர்த்துவேன் அப்பா. என்னை அற்புதமாக்கினீரே, என்னை அதிசயம் உள்ளவனாய் மாற்றினீரே. என்னுடைய கைகளின் கிரியைகள் அதிசயமாய் மாறினதேப்பா. நிகரே இல்லா தேவன் நீர்,
இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் நீயும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். எல்லாரும் சேர்ந்து நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். ரெண்டு கரங்களை அசைத்து ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நீர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அப்பா. ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கி நீரே. ஓ குழியில் இருந்த என்னை, சேற்றில் இருந்த என்னை, ஓ தூசியாக இருந்த என்னை நீர் அற்புதமாய் மாற்றி வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நிலையில்லாமல் இருந்த என்னை நிலைப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எனக்கு தகுதியை தந்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. அட்ரஸ் இல்லாத எனக்கு ஒரு முகவரியை தந்ததற்காய் நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி வாழ வைத்தவருக்கு, நன்மைகளின் நாயகனுக்கு, அதிசயம் செய்தவருக்கு, அற்புதங்களை செய்தவருக்கு, லாக்கா மாரா காதாடா பாஷாடாடா பலபோ லேரா தானா மாரா காதாடா பலபோ. ஓ சுகம் தருகிறவர், வெற்றியை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இனி கவலை இல்ல, இனி கண்ணீர் இல்ல, இனி வேதனை இல்ல, இனி புலம்பல் இல்ல, இனி எனக்கு துக்கம் இல்ல. ஓ என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி விட்டார். நல்ல கரங்களை தட்டி அவர் செய்த கிரியைகளுக்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் செய்த அதிசயத்துக்கு thank you Lord, thank you Father. அப்பா உமக்கு நன்றி. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்திரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய சிந்தைக்கு எட்டாத அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி அப்பா. ஓ லாராதானா மரஹாதாடா பகபரஹாதாடா பலபோ. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மைப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல என்னை நீர் தேற்றினீரே. என்னுடைய கரத்தை நீர் பிடிச்சினீங்கப்பா. 4 செவுத்துக்கு நடுவுல நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன்.
என்னுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாம இருந்தது. என்னுடைய வேதனை யாருக்குமே புரியாம இருந்தது. ஆறுதல் சொல்ல, என்னை பலப்படுத்த யாருமே வராத சூழ்நிலையில என்னை தேடி வந்தீரேப்பா. என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே, எனக்கு ஆறுதல் தந்தீரே, என்னுடைய கண்ணீரை தொடச்சிங்களே. நினைச்சு பாருங்க, 2 கரங்களை உயர்த்தி மார்போடு அணைத்தீரே, மனக்கவலை தீர்த்தீரே. மார்போடு அணைத்தீரே, மனக்கவலை தீர்த்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சபையார் எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொன்னதை செய்வார், அது நிச்சயம் நிறைவேறும். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையின் மீது நிறுத்துவார். நல்லா கரங்களை தட்டி, ஓ we love you Lord. உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ லாராதாடா பாஷகாதாடா பலபோ. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே.
ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே கையில் இல்லாத நேரத்துல அனுதினமும் நம்மளை போஷித்தாரே, நடத்தினாரே, உடுத்தி வைத்தாரே, உயர்த்தி வைத்தாரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உண்மைப்பா, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுனால நாங்க உயிரோடு இருக்கிறோம்ப்பா, நாங்க ஜீவனோடு இருக்கிறோம்ப்பா. நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்புங்க. ஒரு புது பலனை தேவன் தருகிறார், ஒரு புதிய சுகத்தை தேவன் தருகிறார். ஒரு புது அனாயிண்டிங், தேவனுடைய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். மகளே, நீ ஏன் கலங்குற? உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று ஏன் கலங்குற? உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியங்கள் உண்டோ? என்னால செய்யக்கூடாத ஒரு அற்புதங்கள் உண்டோ? என்னால் முடியும், என் தேவனால் எல்லாம் கூடும். நல்லா கரங்களை தட்டி லாக்கா பாரா காதா டாபா சதா டாபலபோ லேக்கா மாரா காதா டாபலபோ. I command in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா பாவத்தின் நுகங்கள் அறுக்கப்படுவதாக. தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படுவதாக. பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. லாக்கா பாரா காதா டாபலபோ. பின் தொடருகிற இருளின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறேன். பொல்லாத பிசாசே, வஞ்சிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பாதாளத்துக்கு தள்ளுகிறேன், உன்னை பாதாளத்துக்கு தள்ளுகிறேன். எங்க ஜனங்களை விட்டு வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் எங்க ஜனங்களை விட்டு வெளியேறு. லாக்கா மாரா காதா டாபலபோ லேரா ராதா நாமா கபாலபோ. பலவீனத்தை கொண்டு வந்த பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறேன். வியாதியை கொண்டு வந்த பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறேன். I command in the name of Jesus right now, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. லாரா பாரா காதா டாமா ஷகாதா டாபலபோ ஓ ராமா ராகாதா டாபலபோ லேரா தாடபா கபாலபோ. ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லாபா ராகாதா டாபா கபாலபலபோ லேகாதா நாமா கபாலபோ. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக ஒருவனும் புட்டக்கூடாதபடிக்கு இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். மகளே, நீ ஏன் கலங்குற? உனக்கு முன்பதாக வெண்கல கதவுகள் உடைந்திருக்கிறத பார். உனக்கு முன்பதாக இரும்பு தாழ்பார்கள் உடைந்திருக்கிறத பார். உனக்கு முன்பதாக திறந்த வாசல் இருக்கிறதை பார். உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். நீ பிரவேசி, நீ தைரியமாய் முன்னாடி வா. நீ எலும்பு 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 மகளே, எலும்பு சீயோனே, எலும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். லாபா ராகாதா நாமா கபாலபோ. எலும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. லாசா ராகாதா டாபலபோ. ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நேகா மாரா காடா டாடா டாடா டாபலபோ லேரா டாடா பா கபாலபோ. எல்லாவித கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லாவித பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். லேகா மாரா காடா டாபலபோ. கமான், எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்புங்க. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி சுட்டெரிக்கிற அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லாரா டாடா பாரா காதா டாபா சதா டாபலபோ லேரா தானா மாரா காதா டாபா கபாலபோ தூனா மா ஷெகி டிடிபி கபா கபாலபோ மேகா மாரா காடா டாடா டாடா மாலா காதா டாபலபோ கபா ஷகாதா டாபலபோ. ஹalleluya. பத்தாது, எல்லாம் சேர்ந்து இப்ப சத்தமா அல்லேலூயா சொல்ல போறீங்க. ஹalleluya, ஆமென், ஹalleluya. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு,
ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. காரணம், எனக்கு ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து என்னை வாழ வச்சது உங்க நாமம் அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க திறமையில ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு புது புது டெக்னாலஜி, புது புது திறமைகளை யூஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. ஆனால் நமக்கு திறமையெல்லாம் இல்லை. ஆமென். நமக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய திறமையும் இல்லை, தாளந்தும் இல்லை. ஆனால் வெற்றி எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அவருடைய நாமத்தில். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடும், வியாதிகள் நீங்கும், வாழ்க்கை ஃபுல்லா வெற்றி தான். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல, அப்பா உங்க நாமத்துல வல்லமை. இப்ப சொல்லுங்க, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு. தலைக்கு மேல உங்க உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஓ கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ஓ ரட்சிப்பை தந்து என்ன வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து என்ன வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு. தலைக்கு மேல உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசு நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கரங்களை தட்டி உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட்டு பாட பவர் பெருகுதுப்பா. ஆமென். அவருடைய நாமம் தான் நமக்கு பவர். Come on. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட்டு பாட பவர் பெருகுது. உங்க நாமம் அறிக்கையிட்டு பாட்டு பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க கடைசியா எல்லா தலைக்கு மேல உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
கையெடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம். கையெடுக்க கூட தானுந்தா கையை எடுத்துட்டு ரொம்ப அசிங்கரமாக இருக்குது, நரம்பு இல்லாமல் கை சைலெட்டு போச்சு, கையை எடுத்துலான்னு சொன்னாங்க. என் பையன் அம்மா கையெடுக்க சொல்லிட்டாங்க, எப்படியாவது எனக்கு கை எடுக்கணுமாம்மா சொல்லி என் பையன் கண்ணீரோட ஜாம நான் ஏசப்பா ஏசப்பா கையெடுக்க கூடாதுன்றவரே, கை இல்லாமல் பார்க்க கண் இல்லாமல் நடக்க கால் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றவரே, நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சு ஏசப்பா, கையெடுக்கணும் ஏசப்பா, கையெடுக்காம ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஏசப்பாக்கு நன்றி. சுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கலக்குறிச்சியிலேருந்து வர்றோங்க. எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் ரசிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனால் நாங்கள் வந்து சிஎஸ்சிக்கு போயிட்டு இருந்தோம், பக்கத்துலேயே சிஎஸ்சின்னு. அங்கே அப்புறம் சும்மா சண்டை வந்து சாத்திடுறாங்க. அப்புறம் சரி நான் யோசனை பண்ணினேன். அப்புறம் சரி ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், இந்த சபை எனக்கு வெளிப்படுத்தினார். அதிலிருந்து நாங்கள் போன மாதம் அந்த கூட்டத்துக்கு வந்தோங்க. அதிலிருந்து வந்து எங்கள் பிள்ளைக்கு சுகமாயிருச்சு. அதே போல் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணி போதையோடவே தான் இருப்பாருங்க. இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், ஆனால் தண்ணி விட மாட்டார். அப்பேற்பட்டவர் இந்த சபைக்கு வந்துட்டு போனால் அப்படி பிடிச்சி அவர் ஏசப்பா வந்து அவர் தொட்டு அவர் தண்ணி அடிக்காமல் இன்றைக்கி வேலைக்கு போய் நல்ல முறையாக கொண்டு வந்து நேற்றுக்கு அவர் கூலி நேற்றுக்கு வந்து 5 விஷயம் செலவில்லாமல் என் கையில் கொடுத்தாருங்க. கோடான கோடி சோத்திர கருத்திருக்கு. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையானவர்களே, இது யோவான் ஸ்தானங்கள் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு வசனம். இது காலத்துக்கு சரியாக காலத்துக்கு ஏற்றால் போல அதன் காலத்தில் ஆண்டவர் அந்த நெருக்கங்களை நீக்கி விடுகிற ஆண்டவர். இந்த சபை 7 சபை இருந்தாலும் இந்த சபை ஒரு விசேஷித்தமான சபை. இந்த சபையில் கவுனிங்க, இந்த சபையை பார்த்து ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் கொண்டார். இந்த சபைக்கு பேர் பிலதெல்பியா சபை. 7 சபைகளையும் இந்த சபையினுடைய நோக்கம் பிலதெல்பியா என்றால் என்ன என்று நான் அதனுடைய பேர் அர்த்தத்தை நான் பார்க்கும் பொழுது, அந்த பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்று ஹெட்டிங் எழுதியிருக்கிறது. இந்த சபைக்குள்ள மாபெரும் சகோதர சிநேகம் இருந்தது. சகோதர சிநேகம் என்றால் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முகம் கோணாத ஒரு சபை, மலர்ந்த முகத்தோடு கர்த்தரை துதித்த சபை. இந்த சபையில் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. அந்த நெருக்க காலங்களில் அந்த கொஞ்ச பலத்தை மறுதலியாதபடி வசனத்தை கை கொண்ட சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால தன்னுடைய நாமத்தை அந்த சபையில வெளிப்படுத்தாம இருக்க முடியல. அவசரமா ஒரு தூது சொல்லுகிறார், சந்தோஷமாய் ஒரு தூது சொல்லுகிறார். அது என்ன தூது? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நான் எழுத வேண்டியது என்ன? பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். கவனிங்க, நான் சொல்றேன், பரிசுத்தமுள்ளவர். அவர் எப்படி சொல்றார் பாருங்க. தன்னுடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுகிறார். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? இந்த சபை அந்த 6 சபைக்கு இல்லாத ஒரு மகிமையான இந்த சபையை நான் பார்க்கிறேன். ஒருவர் கை ஒருவர் கொடுத்து ஒருவர் சிநேகிதமாக இருக்கிறதை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறத இந்த சபையில நான் பார்க்கிறேனே. இந்த சபைக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த சபைக்கு பரிசுத்தமுள்ளவரும் அல்லேலூயா சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவர் சொல்லுகிறதாவது. இப்ப சொல்றார், இந்த சபையினுடைய குணாதிசயத்தை சொல்கிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனை நீ மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியா உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். தலைக்கு மேல இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? திறந்த வாசலை வைக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா? எழுதுங்க, என்னென்ன வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசலை கர்த்தர் திறப்பதாக சொல்லுகிறார். என் மகளே, என் வசனத்தை கை கொண்ட மகளே, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நீ மறுதலிக்கலையே.
உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல என் வசனத்தை கை கொண்டையே, என் வசனத்தை அண்டி கொண்டையே, உனக்கு நான் செய்கிறது எல்லாரும் பார்க்கும்படி செய்வேன். என்ன செய்வாராம்? ஆமா, நமக்காக சில வாசல்களை கர்த்தர் திறப்பாராம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தரேன். என்கிட்ட இருக்கிற திறவுகள் உன்கிட்ட தரேன். உன்னுடைய துடிதுடிப்பு எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. உன் மேல இருக்கிற ஊழி அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். எல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் திறக்கிற தெய்வம். அவர் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலை வாசல் அடைச்சிட்டு வாங்கினவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியல, எங்க ஜெபம் கேட்கப்படல போல நினைக்கிறீங்களா? இந்த மாதம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். என்ன உத்தரவு? பிலதெல்பியா சபைக்கு வைத்திருந்த அந்த திறந்த வாசலை, திறவுகோல் உடையவன் நான் சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்கிற எனக்கும் திறந்த வாசலை வைக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வைக்கிறாராம். ஒருவரும் அதை பூட்ட முடியாது. அவர் திறந்துட்டா ஒருவரும் பூட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பரலோகத்தின் திறவுகோல சாவியை கொண்டு வந்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சத்துரு உனக்கு சில வாசல் அடைச்சிருக்கலாம், வேலையின் வாய்ப்பு அடைக்கலாம், ஆசீர்வாதத்தின் காரியத்தை அடைக்கலாம், திருமண காரியத்தை அடைக்கலாம், குழந்தை பெற்று எடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அடைக்கலாம், மேற்படிப்புக்கு போகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அடைக்கலாம். ஆனால் இந்த மாதம் என்ன செய்றார்னா, இயேசு வந்தார். அவர் திறவுகோலை கொண்டுட்டு வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே வாசல் என்று சொல்லி அந்த கதவுகள் எல்லாம் அவர் திறக்கிறார். பேதுருகிட்ட சொன்னார், திறவுகோல் என்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட கொடுக்கிறேன் பண்ணார். உனக்கு நான் திறக்கிறேன், உன் மேல அபிஷேகத்தை வைக்கிறேன். புறஜாதி மனுஷன் அபிஷேகம் பெற்றவன்னு சொல்றாரு. என் ஜனமாகிய கோரேசை பார்த்து நீ சொல்லு, ஆமா, அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பதாக ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கையை தட்டி மேல எல்லாம் கைகளை தட்டுங்க. அபிஷேகத்தை கனப்படுத்துறார். கர்த்தருக்காக இருக்கிற அவசரத்தை கனப்படுத்துறார். ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து, எல்லா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதும். அதாவது கோரேஸ் அபிஷேகத்தை கனப்படுத்துறார். கர்த்தருக்காக வாழுகிற துடிதுடிப்பை கனப்படுத்தி பேதுருக்கு அந்த சாவியை கொடுக்கிறார். அபிஷேகத்தை கனப்படுத்தி கோரேசுக்கு அந்த சாவியை கொடுக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும். பாருங்க, இப்ப முகத்தை பார்த்து சொல்லுங்க. வசனம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. திறந்த வாசலை வைக்கிறார். யாரும் பூட்ட முடியாது. உங்களுக்கும், அதாவது நான் உங்க முகத்தை பார்க்கிறேன். உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு அந்த குமுறல் இருக்கும், உள்ளத்துக்குள்ள அந்த வியாகுலம் இருக்கும், உள்ளத்துக்குள்ள அந்த கண்ணீர் இருக்கும். ஆமா, இந்த ஒரு சகோதரி எனக்கு அப்படித்தான் சொன்னாங்க. ஜெபம் பண்ணி பார்த்தேன், உபவாசம் பண்ணி பார்த்தேன், பெரிய ஊழியக்காரங்க கிட்ட போய் 3 நாள் மீட்டிங்ல இருந்து பார்த்தேன் எல்லாம் சொன்னாங்க. பிசாசு அப்படி பின்மாற்றத்தில் தள்ள பார்ப்போம். அங்கே வழி அடைச்சிட்டோம், இங்கே வழி அடைச்சிட்டோம், அதை அடைச்சிட்டோம், இதை அடைச்சிட்டோம். நம்ம கர்த்தரை அறிஞ்சது ஏதோ தப்பாக நம்ம குடும்பங்களை விட்டு இவரை துதிக்க போயிட்டோமோ அப்படின்னு சில காரியத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்து பின்வாங்க வைப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கையை உயர்த்தி வாக்கு தத்துவமெல்லாம் கிறிஸ்துக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, மறுதளிக்கிற குணம் தான் இருக்கிறது. என்னன்னு சொல்றாரு பாருங்க.
உனக்கு கொஞ்ச பலன் இருக்கிறது. அதை நீ மறுதலியாதபடி, அந்த வார்த்தை வருது பாருங்க, மறுதலியாதபடி அந்த வசனத்தை நீ கை கொண்ட. சும்மா திறக்க முடியுமா? குடிகாரனுக்கும் அவனுக்கு இவனுக்கும் வாசலை திறந்து கொடுப்பாரா? இந்த வாசல் பரிசுத்தம் உள்ள வாசல் அல்லவா? இது பரலோக வாசல் அல்லவா? இது அபிஷேக வாசல் அல்லவா? இது ரட்சிப்பின் வாசல் அல்லவா? அல்லேலூயா! இது பழுகவும் பெருகவும் செய்கிற வாசல் அல்லவா? இது பரலோகத்துக்குரிய வேலை நடக்கிற வாசல் அல்லவா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடைச்சே கிடக்குமா? அதான் ஆண்டவர் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து நீங்க பிடிச்சுக்கிடணும். இந்த பேதுருக்கிட்ட ஒரு சாவி கொடுத்தீங்களே, அதை நீங்க கேட்கணும். எனக்கு தாங்க, பரலோகத்தின் திறவுகோள், அந்த இதுவரைக்கும் வாசல் அடைச்சிருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். நீங்க கையை உயர்த்தி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இந்த சபைக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். பிசாசு நடுங்கும், பிசாசு அலறும், சூனியங்கள் உடைஞ்சி போகும். அதை நீங்க அறிஞ்சுக்கிடணும். பரிசுத்தமுள்ள தேவன் பூமிக்கு வந்திருக்கிறார். கையை உயர்த்தி பாவம் அறியாத ஒரு சுத்த கண்ணர். அவர் சொல்றார் பாருங்க, இந்த சபைக்கு, எந்த சபைக்கும் தன்னை வெளிப்படுத்தினது இல்லை, இந்த சபைக்கு சர்வ வல்லமையுள்ள இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? மறுதலியாம என் கை கொண்டையே, நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் சத்தியம் உள்ளவர். அடுத்து சொல்றார், என் கையில தாவீதின் திறவுகோல் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தாவீதின் கூடாரத்தை நான் கட்டிக்கிட்டே இருந்தேன். உன் கூடாரத்தையும் கட்ட, உன் குடும்பத்தை கட்டத்தான் நான் தாவீதின் திறவுகோல் உடையவனா வந்திருக்கிறேன். இப்போ சொல்றாரு, நான் அந்த சாவியை வைத்து திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான மகனே, மகளே, எனக்கு தந்திருக்கிற என் ஜனங்களே, என் மக்களே, உங்களை பார்த்து ஆவியானவர் தைரியமா என் கூட பேசினார். உங்களுக்கு இந்த மாதம் திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட திறந்த வாசலை வைக்க. ஆமீன் சொல்றதை கேட்கணும். நான் வசனத்தை சொல்ல போறேன். ஆமா, பிரயாசப்பட, ரட்சிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட இந்த மாதம் வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க வாசல் அவரே திறக்கிறார். கட்டாயப்படுத்த யாரும், அவங்களே வருவாங்க. என்கிட்ட கர்த்தர் பேசுங்க. அபிஷேகம் பெறுகிறதற்கு அபிஷேகம் ஊத்திடுவார் கடவுள். அப்படி பெறுகிறதுக்கு திறந்த வாசலை வை. ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்த்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறான். திருமண காரியங்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் தடைபட்டு போட்டிருக்கலாம், இந்த மாதம் அதுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியமே செய்ய முடியலையே, பாருங்க, திருப்பூர்ல கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஊழியம் செய்யறதுக்கு வாசல் தடையா இருக்கிறதே, அதுல கர்த்தர் திறக்கிறார். ஒரு தெய்வீக சுகத்தை நான் பெறுகிறதற்கு எனக்குள்ள விசுவாசம் வளர மாட்டேங்குது. இல்லை, கட்டாயமாய் உங்க சரீரத்தில் வியாதிகளை நீக்கி போடுறதற்கு கர்த்தர் விசுவாசமான அந்த வழியை கர்த்தர் திறக்கிறார். விசுவாசத்துல தான் எல்லா வியாதியும் நீங்க போகிறது. நீங்க கண்ணீர் விட கர்த்தருடைய தொடுதலை பார்ப்பீங்க, வியாதி கம்ப்ளீட்டா மாறிடும். பிள்ளி சூனிய கட்டுகளை உடைப்பார். இந்த மாதம் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறதற்கு திறந்த வாசலை வைக்கிறார். 3 காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறதுக்கு காரணம், அதாவது ரட்சிக்கப்படுறதற்கு திறந்த வாசலை வைக்கிறார். ரட்சிப்புக்காக. ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் அந்த சாவியை கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூட வந்துடும். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன் யார்? இது அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மாம்சத்தின் திரை வழியாய் அது அடைச்சி கிடந்த அந்த திரை. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, அது பரலோகம், அங்கு நிரந்தரமா நம்ம போறதற்கு
இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், இயேசு கிறிஸ்துவ நினைங்க, அவர் மாம்சமான அந்த திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, பாருங்க, அந்த மார்க்கம் அடைச்சிருந்தது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதுமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த புதிய மார்க்கத்திலே, அந்த பரிசுத்தம் உள்ள அந்த புதிய மார்க்கத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க இயேசுவானவர் தாமே அந்த இரத்தத்தை கொண்டு பிரவேசித்துட்டார். கையை உயர்த்தி. இதுவரைக்கும் அடைக்கப்பட்டது, அந்த பரலோக வாசல் அடைக்கப்பட்டது, அந்த ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்பட்டது, நிரந்தரமான அந்த ஆனந்த மகிழ்ச்சியின் வாசல் அடைக்கப்பட்டது. ஜனங்களுக்கு குறிக்கப்பட்டது அக்னி தான், அக்னி கடல். ஆனால் இயேசு வந்தார். அந்த வாசல் அவர் தன்னுடைய மாம்சத்தில் சிந்தின இரத்தம், உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு சிந்தின இரத்தத்தை தேவன் கிட்ட கொண்டு போனார். பாருங்க, இந்த ஜெயராஜுக்காக நான் ரத்தம் சிந்திட்டேன் பாருங்க. இப்போ அவனுக்கு வழியை தரங்க. கையை தட்டுங்க. என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்திட்டேன் பாருங்க, வழியை தரங்க. ரத்தத்தை கொண்டு போனார். அந்த ரத்தத்திலானதான் மாம்சத்தின் திரை வழியாய் அந்த பரலோக வாசல் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார். எல்லாரும் அந்த வசனத்தை மறுபடி படிங்க. 19, 20 எல்லாரும் படிங்க பாப்போம் மைக்ல. ஆகையால் சகோதரரே, படிங்க சார், நீங்க படிங்க, எல்லாரும் படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் ஜீவன் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறதற்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். எல்லாம் சரி. இது ஒரு பெரிய வசனம். எனக்கு கிடைச்ச அந்த வெளிச்சம் என்னன்னா, அவர் அந்த வாசல் அவர் திறந்துட்டார். அந்த வாசலின் கீ என்ன தெரியுமா? ரத்தம். அந்த வாசலின் கீ ரத்தம். ராஜாக்களின் காலத்துல ஒரு பையன் ரொம்ப பாவம் செஞ்சிட்டான். அவனுக்கு சொல்றாங்க, இத்தனாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை விடிய காலம் 5 மணிக்கு உன்னை நான் கொலை செஞ்சிருவேன். ராஜா மரண தண்டனை போட்டார். ஆனால் அவருடைய அப்பா இருக்கார, அவர் மேல அந்த கூண்டுக்கு மேலே ஏறிட்டார். அந்த கோபுரத்துக்கு மேலே 3 மணி அடிக்கும் போது 3 மணி அடிச்ச உடனே நீ கொலை செய்யப்படுவ. ராஜா அங்கே நிற்கிறான். ராஜாவுக்கு முன்பதாக அந்த கயிறு இழுக்கிறவன் இருக்கிறான். கீழே இருந்து கயிறு இருக்கும்போது அந்த மணியினுடைய நாக்கை அப்படியே தகப்பனார் அரிச்சு என்ன பண்ணிட்டாரு, மேலே எப்படியோ உள்ள ஏறி அந்த மணி கூண்டுக்குள்ளே போயிட்டார். அந்த நாக்கு பிடிச்சி தொங்குறார். அடிக்க விட மாட்டேங்கிறார். அவன் எவ்வளவோ இழுக்கான். அந்த பக்கம் அடிக்கும் போதெல்லாம் தன்னுடைய கை, இந்த பக்கம் கை, இந்த பக்கம் கை, இந்த பக்கம் கை அடித்து அந்த கயிறு வழியாக, சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மணி இருக்கும், அதை அப்படியே இழுப்பார். அதுக்கு பேர் கோயில் குட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த அடிக்க இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தா அந்த கயிறு வழி அந்த ரத்தம் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு. சொட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் முந்துன்னு விழுந்தார். ராஜாவை பார்த்து கேட்டார், என் மகன் சிந்தினதற்காக, என் மகன் செய்த குற்றத்திற்காக நான் ரத்தம் சிந்திட்டேன். உடனே ராஜா சிங்காசனத்தில் இருந்து எந்திரிச்சு, இவனை விடுதலை செய்யுங்க, இவனை விடுதலை செய்யுங்க. வேண்டிய ரத்தத்தை அவருடைய தகப்ப சிந்திட்டார். கையை தட்டுங்க பார்ப்போம். இதுதான் ஆண்டவர் செய்தார். இதுதான் ஆண்டவர் செய்தார். ரட்சிப்பு தான் ரொம்ப உலகத்தில் ரொம்ப முக்கியம். அவரால் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரால் அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாலே பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். கையை உயர்த்தி. வீட்டு பக்கமே இருக்க மாட்டான். இவளா ரட்சிக்கப்பட்டவன், இவ கல்வாரி இரத்தத்தால் தோய்க்கப்பட்டவன், இவள் உச்சிலிருந்து கால் வரைக்கும் அந்த இரத்தத்தினால மறைக்கப்பட்டிருக்கிறா. இவ கிட்ட நெருங்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு மந்திரம் செய்ய முடியாது. இன்னைக்கு மந்திரவாதி எல்லாம் கலங்குறான். இன்னைக்கு அரசாங்கங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கல்வாரி இரத்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே பிரவேசிக்க, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, படிப்பு இவ்வளவு இருக்கட்டும், ஆனால் ரட்சிப்பை நீங்கள் ஊட்டுங்க. கல்வி தேவைதான்,
அதே நேரத்தில் கர்த்தருடைய வேலையை நீங்க செய்து கொண்டே இருங்க. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், இது மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, திறந்த வாசல் அதற்கு தான் கர்த்தர் வைக்கிறார், அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்தார், அதற்கு தான் தன் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இந்த வாசலை உங்களுக்கு திறக்க, இந்த ஆவிக்குரிய வாசலை திறக்க, இந்த ரட்சிப்பின் வாசலை திறக்க இன்றைக்கு அதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் சகலமும் இருந்தது, 4 திசையிலையும் பொன் விளைஞ்சது. நதி ஓடும் 4 திசையிலையும். என்ன குறை இருந்தது? ஆதாம் ஏவாளுக்கு என்ன குறை இருந்தது? யானை அவனுடைய காலடியில், சிங்கம் அவனுடைய காலடியில். அதுக்கு திரும்பி பார்த்தா சிங்கமும் ஆடு ஒன்னா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. என்றைக்கு பாவம் செய்தானோ அவன் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். 2வது ஆதாமாகிய இயேசு வந்தார். பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி அந்த தோட்டத்துக்குள்ள வராதபடி சுடரொளி வீசிக்கொண்டிருக்கிற பட்டயத்தங்க வைத்தார். 2வது ஆதாம் போனார். இயேசு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் ஆதாம்னு பெயர். ஆதாம் பாவம் செய்து பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆளாயிட்டான். சந்ததி சந்ததி பாவம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசித்தா, ஏதேன் தோட்டத்தினுடைய வழியை அடைத்து அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை யார் வந்தாலும் வெட்டி போடும். அந்த தோட்டத்துக்குள்ள போக முடியாது. அது மகிமையின் தோட்டம், அது பரலோக தோட்டம், அது ஜீவ நதி ஓடுற தோட்டம், அது ஜீவனுக்கு போற வழி. கிழட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது போ. ஆனால் இந்த வழிக்குள்ள நீ வர முடியாது. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி வந்தது. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தா, மிந்தின ஆதாம் ஜீவாத்மாவானால், பிந்தி வந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்து. அந்தபடியே முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானா எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கைகளை தட்டி இன்னைக்கு ஆமா உயிர்ப்பிப்பார் உங்களை. பிந்தின ஆதாம் என்று பெயர். நீங்க ரோமரை படிச்சு பாருங்க. இயேசுக்கு பெயர் ஆதாம் தான் இருக்கும். முந்தின ஆதாம் அவன் விரட்டப்பட்டான். ஆனா 2வது ஒரு ஆதாம் அதுக்குள்ள பிரவேசித்தான். சுடரொளி பட்டயம் இயேசுவை வெட்டி வீழ்த்தியது. எல்லா பக்கமும் ரத்தம், எல்லா பக்கமும் வேதனை. அந்த ரத்தத்தை கொண்டுதான் பிதா கிட்ட போனார். பிதாவே, ரத்தத்தை வடிச்சிட்டேன், என் ஜனங்களை விடுதலை செய்யுங்க. நோக்கி பார்த்தா ஜனங்கள் கூட்டமா விடுதலை அடைகிறாங்க. என்ன அமைதியா இருக்கிறது. 2வது ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், என்ன திறந்த வாசல்னு. இது பின்வாங்கி போன தன் மகன் மறுபடி அப்பா வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாசல். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கவனிங்க. இது தகப்பன் அவனுக்குன்னு திறந்த வாசல். ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு அப்பா. நம்ம அப்பா கடந்து போயிடுவாங்க. ஆமா, இன்னொரு அப்பா, அழியாத ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா என்ன வேலை தெரியுமா? நம்ம மேல நோக்கமா இருப்பார். நம்ம பிள்ளை எப்போ என்கிட்ட வருவான், என் பிள்ளை எப்போ வருவான். பாருங்களேன், தன்னுடைய பங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஊர்தும் கோபப்படுறான், சகோதரன் கோபப்படுறான், வீட்டுக்குள்ள வெளியவே வரமாட்டுக்கான். என்னங்க எங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஆடல் பாடல் சத்தம். என்ன, ஒரு நாள் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனானே அவனுக்கா இது?
அவன் கோபம் கொண்டு வெளியவே நிற்கிறான். அப்பா வருந்தி அழைச்சாலும் உள்ள வர மாட்டுக்கான். ஆனால் பின்வாங்கி போனவனை அந்த தகப்பன் எதிர்பார்த்து வேதம் சொல்லுகிறது. ஆமா, தூரத்தில் வர்றதை கண்டாராம். தூரத்தில் வர்றதை கண்டாரு. ஹல்லேலூயா. மேலே இருந்து பார்க்கிறார், மகன் சாயலாவே இருக்கிறது. வேதம் சொல்கிறது மனதுருகி கிட்ட வந்து கழுத்தை கட்டி முத்தம் கொடுத்தாராம். நீங்க கையை தட்டி ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்க. இதெல்லாம் இயேசு நமக்கு செய்கிறது மகளே, இயேசு நமக்கு செய்கிறது. நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிக்கலாம், பொறாமை கொள்ளலாம், கோபம் கொள்ளலாம். ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் என் மகன் அல்லவா, என் மகன் அல்லவா, என்னுடைய ஜீன் அவனுக்குள்ள இருக்கிறது, என் சாயல் அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் கோபப்பட்டு வெளியே நின்றா என்ன, இந்த மகன் எனக்கு முக்கியம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு லேலியா சொல்லுங்க. பின்வாங்கி போனவங்களுக்காக நீங்க கரிசனை வைக்கணும். பின்வாங்கி போனவங்களுக்காக நீங்க நோக்கம் வைக்கணும். பின்வாங்கி போனவங்களுக்காக அழணும், புலம்பணும். ஒரு வார சபைக்கு வரலன்னா 10 முறை நான் ஃபோன் பண்ணுவேன். மறுபடியும் 2-3 தடவை வீட்டுக்கு போவேன். என்னத்தை கண்டீங்க, என்னத்தை குறைய கண்டீங்க? ஒரு குறை இருந்தாலும் நீங்கள் அதை மன்னிக்கணும் அல்லவா சொல்லி எப்படியாவது ஜனங்களை கர்த்தர் பக்கமாக கொண்டு வரணும். இதுதான் அப்பாவுடைய அன்பு. அல்லேலூயா. எல்லாம் பின்வாங்கி போயிட்டானே. அவன் பின்வாங்கி போனது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டானே. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? போனவனுக்கு மீன் கிடைச்சதா? மீன் கிடைக்கல. ஆண்டவரே சொல்றாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, வஸ்திரமில்லா கண்டு பேதர் கடலில் குதிச்சானா. இவர் சொல்றாரு, வலது பக்கமா வளைய போடுங்க. இழுக்க முடியாத 153 மீனை பிடிச்சு வந்த உடனே கவுனிங்க, அன்னைக்கு விடிய காலம். இவரே பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டா இவரே சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு தான் அந்த வார்த்தையை கேட்கிறார். அவங்க வந்த உடனே இந்த பகுதி சொல்லுகிறது, மீன்கண்டத்தை, பொரித்த மீன்கண்டத்தை கொடுத்தாராம், அப்பத்தையும் கொடுத்தாராம். அதிகாலையில் இருட்டோடையே ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விடிய காலத்தில் எப்படிங்க தீ எரியும்? வேதம் சொல்லுகிறது மீன் கண்டத்தை கொடுத்தார். தணலில் வைக்கப்பட்ட மீன் கண்ட தணல் எப்படி எரியும்? கடற்கரையில். ஆச்சரியமா இருக்கிறது. மகனுக்காக அப்பா எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? அங்கேயே அற்புதம் செய்கிறார். போஜனம் பண்ண வாங்க. இதான் அப்பா. இந்த அப்பாவை போல ஒரு அப்பா கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அங்க ஒரு அற்புதமும் செய்கிறார். பேதுருவை கூப்பிட்டு வா, மீன் பிடிக்க போ. இதுவரைக்கும் வளைய வச்சு மீன் தூண்டில் எடுத்துட்டு போ. ஒரு மீனை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும். ஆமா, உனக்கு பணம் இல்லாம தானே நீ வந்து பின்வாங்கி போன. இப்போ உனக்கு மீன் வாயில உனக்கு வெள்ளி பணம் தாரேன். உங்களுக்கு தெரியுமா? அற்புதத்தை செய்து அழைக்கிறார். கையை உயர்த்தி ஆதாரத்தை கொடுத்து அழைக்கிறார். அவருடைய குரலை பாருங்க. பிள்ளைகளே, மறுதளிச்சவனே, பொம்பளை முன்னாலே நீ சத்தியம் பண்ணவனே ஒரு நாள் அவர் கேட்க மாட்டார். மனுஷன்தான், தெய்வம் தான். நம்ம அப்பா அன்னைக்கு உங்களை அழைக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பின்வாங்கி போனீங்க, இன்னைக்கு அதை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு வீட்டில் திருடிட்டான். அவங்க அப்பா மிலிட்ரிக்காரர், அடின்னு அடித்தார். ஓடியே போயிட்டான். 10 வயசுல ஓடிட்டான். 5ஆம் கிளாஸ் படிப்பு. அந்த நேரம் எங்கே இருக்கானே தெரியாது. எங்கள் அம்மா ஓயாம, எனக்கு இருந்தது ஒரு பையன், அவனை அடித்து துரத்திட்டீங்களே, நான் மிலிட்ரிக்கார மகன், நம்ம ஊருக்குள்ளேயே உன் பையன் திருடுறதுக்காக நான் 10 கொடுத்தேன், அவனை நான் கொலையே செய்வேன். அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவர் இறந்து போனார். அந்த அம்மா விதவை தாய். இந்த பையன் போன இடத்துல சென்னை பக்கம் போய் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான். கையை உயர்த்தி நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான். அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். அம்மா, அந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு வர முடியல. நீங்களும் என்னால் தான் அப்பா இறந்துட்டாருன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஆனாலும் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, நான் வர்றேம்மா. ஒரு கடிதாசு எழுதுகிறேன். நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த புளிய மரத்தில் நான் வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு வெள்ளை கொடியை, ஒரு வெள்ளை துணி அங்கே கட்டி வைங்க. நான் ட்ரெயினில் வரும்போது அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் நான் அதை பார்ப்பேன். அப்படி ஜன்னல் வழியாக நான் பார்ப்பேன். ஆகா,
புளிய மரத்தில் வெள்ளை துணி தெரிஞ்சா எங்கள் அம்மா என்னை வரவேற்குது. இல்லைன்னா நான் வந்து ட்ரெயின்லேயே நான் போகிறேன், வெள்ளை துணியை பார்க்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆகா நான் ஏங்கி தவிச்ச மகன் 20 வருஷம் கழிச்சு வாராருன்னு சொல்லி சேலையை பூரா மரத்தில் கட்டிட்டு, அந்த பக்கம் ஒரு சேலை கிழிச்சு கட்டியிருக்கு, இந்த பக்கம் ஒரு சேலை. அவன் வர்றான், ஒரு கொடியை கேட்டா மரமெல்லாம் வெள்ளை சேலையாவ. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா, ஆனால் இந்த ஒரு கொடி இவனுக்கு கண்ணுக்கு மறைச்சிட்டா போயிடுவானே, ஆகையினால கிளையெல்லாம் கொடி. அவன் வந்தான், அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஆசை, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மான்னு கேட்டான் கையை உயர்த்தி. அல்லேலூயா. அதுதான் அங்கே எதிர்பார்ப்பு, அதுதான் வர்றது. ஆமாம், ஆண்டவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா, அழகா பிரசங்கம் பண்ணார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் ஆராதிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரா, நீங்கள் ஆராதிக்க உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களா? ஆமாம், அன்னைக்கு அதுக்கு நீங்கள் திட்டம் போடணும். ஆண்டவர் அற்புதம். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 3வது, உங்கள் தேவைகளை சந்திக்க ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திரும்பி பாருங்க, தேவை நிரம்பி வழியும். நான் வெறும் கையினால் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். எங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக தான் சந்தித்தார். நான் அதற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் உங்களை தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திக்க அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். முட்டி மோத வேண்டாம், போய் கடன் வாங்க வேண்டாம், போய் யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம். ஆண்டவர் அற்புதம் செய்ய. ஏசாயா எழுதின புத்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். யாருக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக திறந்த வாசலை வச்சு உன் தேவையெல்லாம் நிவர்த்தி செய்வாங்க. ஒரு இடி இடிச்சிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் தேவையெல்லாம் அந்த மாதம் நிறுத்திச்சு. என்ன தேவை எழுதி வைங்க. என்ன தேவை, என்ன தேவை கவனிங்க. என்ன தேவை? எனக்கு இந்த பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் வந்தது, கவனிக்கிறீங்களா? திடீர்னு ஒரு தேவதூதன் காபிரியல் சொல்லுகிறான், யோசேப்பே மரியாளே, ஏரோது உன் பிள்ளைய கொலை செய்கிறதற்கு ஆள் அனுப்பியிருக்கிறான். நீ பிள்ளை எடுத்துட்டு எகிப்துக்கு ஓடு. ஐயோ, பணம் இல்லையே. உங்களுக்கு தெரியுமா, எகிப்துக்கு போகணும். எகிப்துனா உங்களுக்கு என்னென்ன தெரியாது. பெத்லகேம்ல இருந்து எகிப்துக்கு போகணும், பணம் வேணும். வேதம் சொல்லுதுமா, வேதம் சொல்லுது, இயேசுவின் பாதத்துல சாஸ்திரியர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பவளத்தையும் கொண்டு வச்சாங்களாம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு வந்துட்டா போதும் உங்க வீட்டினுடைய தேவையெல்லாம் நிறையும். அவரை விட்டுட்டு அங்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறதுனால வட்டிக்கு மேல வட்டி, கடனுக்கு மேல கடன். மத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள், அவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. பாருங்க, சாஸ்திரிகள் 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இருந்து வந்தவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை கவனிங்க, பொக்கிஷம் தான் சொன்னேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கோரேசுக்கு கொடுத்தாருன்னா ஏன் உங்களுக்கு தர மாட்டார்? இந்த மாதம் உங்க தேவைகள் அற்புதமா அதிசயமாய் நிரம்பி வேலை செய்வார் இயேசுவின் பாதத்துல. ஆமா, அடுத்து என்ன வச்சாங்க பாருங்க, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போல இதெல்லாம் விளையாட பெற்ற. கவனிங்க, அங்கங்க ஓடுறான இயேசுவின் பாதப்படியில பொண்ணு இருக்கிறது, தூபவர்க்கம் இருக்கிறது, வெள்ளை போலம் இருக்கிறது. இயேசுவின் பாதத்துல அவ்வளோ பெரிய சாஸ்திரியர்கள் கொண்டு வந்து வச்சாங்க. கேட்கல, அவங்க கொண்டு வச்சாங்க. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லு, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைக்கு திரும்பி பாருங்க, தேவைகள் சந்திக்கப்படும். ஆமா, தேவையை சந்திக்கிறதற்கு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. சகல பரிபூரண உடையவர் அவர். ஆமா, ஐஸ்வர்யம். அதாவது நீங்க கொலைசேர் 1:16 இருந்து வாஸ்தா, சிங்காசனம் அவருடையது, கர்த்தத்துவம் அவருடையது, வானம் எல்லாமே அவருடையது. உனக்கு வேண்டிய எல்லா பண்டகசாலை அவர்கிட்ட இருக்கிறது. கைய
உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது சகல பரிபூர்ணத்தில் இருக்கிறார். கிருபையாலே அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர்தான் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்க ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எல்லாரும் அப்படி முழங்கால் படிடுங்க. நான் ஐஸ்வர்யவானாவேன், என்னுடைய தேவைகளுக்காக வாசலை திறந்திருக்கிறார். எல்லாம் தலையில கை வச்சு அவரை பாருங்க, அவரை பாருங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்க, ஓ ஹல்லேலூயா, அவர் தாமே சிலுவையிலே பாடுபட்டார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அவளை பார்க்கும் பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது 16,000 சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். அருமையானவர்களே, இன்றைக்கு உள்ள ஒரு வார்த்தை, எல்லா கையை உயர்த்தி காராமா சிலுவையை பாருங்க. ஒரு காராமா, உனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், உன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உன் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், இரத்தத்தை பிதாவுக்கு முன்பதாக சிந்தினார், உங்களை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு ரட்சிப்புக்காக திறந்த வாசலை வைக்கிறார். இரண்டாவது, பின்மாற்றத்தில் போனவங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவன் பின்வாங்கி போனான் மேல என்னுடைய ஆத்மா பிரியமாயிருக்காது, அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் எபிரேயர் 10:38. ஆகையினாலே மூணாவது, உங்களுக்கு அதாவது தேவைகளை சந்திக்க வேதம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை அவர் உடைத்து முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தருவாராம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய கிருபைகளை நிறைஞ்சு வழிவார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும்
பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.